உலகெங்கிலும் உள்ள இல்லங்கள் தோறும் இறையாட்சியை பரப்பிக் கொண்டிருக்கின்ற மாதா டிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களும் பவளம் ஊடக சமூக பணிக்குழு சார்பாக அன்பின் வாழ்த்துக்களும். உயிர்ப்பு, துன்பத்திலிருந்து உயிர்ப்பு, துயரத்திலிருந்து தான் உயிர்ப்பு, வலியிலிருந்தே கிடைக்கும் விடுதலை, மனித விடுதலையின் சாட்சியம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. சிலுவையில் பலியாவதற்கு முன்பு அவர் நிறைவேற்றிய திருப்பலி, வற்றாத அன்பின் தியாகப்பலி, நிறைப்பலி. பேரன்பு கொண்டவர்களுக்கு ஏது மரணம்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அன்பிலார்க்கு மட்டுமே. அன்புடையார்களின் மரணம் உயிர்ப்புக்கான ஒரு முன் தயாரிப்பு மட்டுமே. ஆமாம், கடவுளின் அன்பை கொண்டவரின் மரணம் அவரை உயிர்த்தெழ வைத்தது. இனிமேல் அவர் என்றுமே வாழ்பவராகிறார். பாவமும் சாவும் அவரிலே மரித்து விட்டன. இதுதான் இறை மகனுக்கு நிகழ்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்பது உலகத்தின் நிரந்தர ஒளிக்கான முன் தயாரிப்பு. உலகத்தை அன்பால் ஒளிர வைப்பதற்காக தந்தை நிகழ்த்திய பெரிய வாரத்தின் குருதி கதை. வருந்தி சுமை சுமப்பவர்கள் அனைவரும் அவரை பின்தொடர்வதற்கான பொது அழைப்பு. அந்த அழைப்பு கிறிஸ்துவுக்கு முன்னும் பின்னுமாக தொடர்கிறது. அது நம் ஒவ்வொருவரின் பாஸ்காவுக்கான அழைப்பாகவும் இன்று தொடர்கிறது. அந்த புதிய பாஸ்காவுக்கான தேவை இன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோமா? அப்படியானால் நாமும் தயாராகுவோம். எப்படி? பாரம் சுமக்கும் அனைவருமே மெசியாக்கள் தானே. அடைக்கும் தாளில்லாத அன்பு நிறைந்தவர்களால் மட்டுமே உலகத்தின் அடைக்கலமாக மாற முடியும். வரம்பில்லாத இரக்கமும் நித்திய மன்னிப்பும் கொண்டவரால் தான் உலகின் பாவங்களை தன்மேல் ஏற்று பரிகரிக்க முடியும். இரக்கமும் மன்னிப்பும் கொண்ட மனித உள்ளம் உண்மையில் துடிக்கும். இயேசுவின் பாடுகளில் பங்கு பெறும். இதோ இயேசுவின் பாடுகளை நாம் காட்சியாக்குவோம். கெஸ்தமனி தோட்டத்திலிருந்து கொல்கொதா மலை மற்றும் உயிர்ப்பின் கல்லறை வரைக்குமான பெரிய வாரத்திற்குள் காலம் நுழைகிறது. நின்று துடிக்கிறது கடிகாரம். காட்டிக் கொடுப்பவன் தரும் முத்தத்தின் ஈரம், யூதர்களிடம் மண்டியிட்ட பிலாத்துவின் வீரம், கல்தூணில் கட்டப்பட்டு கசையால் அடிக்கப்பட்ட கோரம், முள்முடி சூட்டப்பட்ட துயரம், திருச்சிலுவையின் பாரம், மும்முறை குப்புற விழுந்த நேரம், மும்முறை மறுதலிக்கப்பட்ட யாமம், ஆணி துளைத்த காயம், சிலுவையில் தொங்கிய யாக்கை, ஈட்டி தீண்டிய திருவிழா, நீட்டி முழங்கிய சொல், ஏலி ஏலி லாமா சபக்தானி. எல்லாம் நிறைவேறும் வரைக்குமான முன் தயாரிப்பு. அந்த முன் தயாரிப்பு படலத்திற்கான ஆயத்தமான இடத்தில் இறைமகன் தன்னை ஒப்படைக்கிறார். இரத்தம் வேர்வையாய் கொப்பளித்தது. அந்த பாத்திரம் விலகக்கூடுமானால் விலகட்டும் என்பது விலக வேண்டாம் என்பதன் பொருள்படுகிறது. அன்பின் பகிர்தலுக்கான ரா உணவில் அப்பமும் ரசமும் குருதியுமாக தன் உடல் ஏந்தப்படுகிறது. உலகின் மாறாத அன்பின் அடையாளமாக தனது உடலையும் குருதியையும் ஏந்தி நினைவாக்கிவிட்டு துயரத்தின் களம் காண துரிதமானார். சென்றார் தந்தையின் மகனாக, மரித்தார் மரியின் மகனாக, உயிர்த்தார் மாட்சியின் ஒளியாக. வலியின்றி வாழ்க்கை ஏது? வீழ்ந்து மடியாத வளர்ந்த விதைகள் ஏது? மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொல்லும் அளவுக்கு தன்னை தாழ்த்தியவருக்கு இறுதியாக சற்று தலை சாய்க்க சிலுவை கிடைத்தது. மாசற்ற உடல் கல்லறையில் தங்காது. 3ஆம் நாள் மரித்தவர் உயிர்த்தார். அல்லேலூயா. திறந்தது காரிருள் மறைந்தது, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா.
அதுவரைக்கும் அந்த மரம் இழிவுச் சாவுக்கான கொலைக்கருவி. கழுமரங்கள் விழுங்கிய மனிதர்கள் ஏராளம் உண்டு. கழுமரத்தில் கொலையுண்டவர்கள் அனைவரும் உயிர்க்கவில்லை. ஆனால் இறைமகனை தீண்டிய கழுமரம் உயிர்மரமாக மாறியது. 5 திருக்காயங்களை கண்ட மரம் 7 கண்டங்களின் நிழல் தரும் மரமாக மாறியது. விதையின்றி முளையின்றி, நீரின்றி வரப்பின்றி, கிளையின்றி இலையின்றி, பூவின்றி காயின்றி கனிந்த மரம் அது. தலைமுறை தலைமுறையாக நிழல் தரும் தலைமரமாய் மாறியது. உயிர்ப்பின் உன்னதமான சிகரமாக மாறியது. ஆணி தீண்டிய மரம் உலகெங்கும் சிறகடித்து பறக்க திரு அவை கட்டி எழுப்பப்பட்டது. திரு அவை என்ற பாறையின் அங்கமாய் திகழும் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் மேதகு ஆய ஸ்டீபன் ஆண்டனி அவர்கள் உயிர்ப்பின் மேன்மையினை விளக்க பார்க்கலாம். உயிர்த்த இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, தூத்துக்குடி மறைமாவட்டம் பவளம் ஊடகமானது உங்களுக்கு பெருமையோடு வழங்கும் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அளித்து மகிழ்வதிலே பெருமை கொள்ளுகிறோம். கல்லறை திறந்தது, காரிருள் மறைந்தது. கல்லறை அரிமத்திய ஊரான யோசேப்பு அவர்களால் தனக்கென நியமிக்கப்பட்டது. அந்த புதிய கல்லறையில் இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார் என்று மத்தேயு 27:60 வசனம் நமக்கு கூறுகிறது. இயேசுவை கல்லறையில் வைத்தார்கள். அந்த கல்லறை கடவுளுக்கு ஒரு இருப்பிடமாக இருந்தது. அந்த கருவறையில் அழுகை இருக்காது, நோய் இருக்காது. மனித பிறப்பினுடைய கடைசி இடம் அதுதான். இயேசு அந்த கல்லறையில் சென்று அமர்கிறார். அங்கிருந்து அவர் உயிர் பெற்று எழுகிறார். அந்த கல்லறை இப்பொழுது வித்தியாசமாக தெரிகிறது. இன்னொரு பொருளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி என்றால், கல்லறையில் அனைத்து அநியாயங்களும் அழிந்து போகின்றன, அனைத்து தீமைகளும் ஓடிவிடுகின்றன. அநீதிகள், பாவங்கள், பிறரன்பு சேவைகளுக்கு எதிரான அந்த நியமனங்கள் எல்லாமே அழிந்து போகின்றன. ஆண்டவர் வெற்றி வீரராக அந்த கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுகிறார். அவர் ஒரு மட்டுமே தானாகவே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் தானாக மனமு வந்து மக்களுடைய எல்லா பாவங்களும் தீர, அவர்களை மீட்க தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இப்பொழுது அவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுகிறார். அது மக்களின் வெற்றி, பாவத்தின் மீது கொண்ட வெற்றி, சட்டங்களின் மீது கொண்ட வெற்றி. மற்றவர்களை நாம் துன்புறுத்துகின்றோமே, அடிக்கின்றோமே, அநியாயங்கள் செய்கின்றோமே, அந்த அநியாயங்களின் மீது கொண்ட வெற்றி. ஆண்டவர் வெற்றி வீரராக மிகவும் ஆற்றலோடு உயிர்த்தெழுகிறார். இந்த உயிர்ப்பில் நமக்கும் பங்கு கொண்டு என்பதை அவர் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அவருடைய உயிர்ப்பில் நான் பங்கு பெற வேண்டும் என்றால் அவருடைய துன்பத்திலும் நான் பங்கு பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே உயிர்ப்பை கொண்டாடுகின்ற பொழுது துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, அவமானம் இல்லாமல் அரியணை இல்லை, வேதனை இல்லாமல் நம்முடைய மணிமுகடம் இல்லை. அவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து எல்லா மக்களுக்கும் அன்பையும் அருளையும் ஆசீரையும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு தன்னுடைய ஆற்றலையும் மகிமையையும் அவர் கொடுத்தார். எனவேதான் இந்த நம்பிக்கையில் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தீராவிட்டால் நாங்கள் போதிக்கின்ற போதனை வீண், நீங்கள் நம்புகின்ற அந்த நம்பிக்கையும் வீண் என்று பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையை தான் நம்முடைய திருத்தந்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கையை நங்கூரம் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த அருமையான உயிர்ப்பு நாளில் நாம் எல்லோரும் மன்னிப்பின் தூதுவர்களாக, சமாதானத்தை ஏற்படுத்துபவர்களாக, மனித நேயம் உடையவர்களாக, நம்மிடம் இருப்பதை பகிர்பவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த மாற்றம் நமக்கு ஏற்படும் பொழுது நாம் கல்லறையில் இல்லை, கல்லறை தூள் தூளாக போய்விடும். இயேசுவில் ஒன்றிக்க முடியும். துன்பம் நமக்கு கண்டிப்பாக வரும், யாருமே துன்பத்தில் இருந்து தாண்ட முடியாது. ஆனால் துன்பம் உயிர்த்தெழுவதற்கு ஒரு வாய்க்காலாக மாறும், உயிர்ப்பில் பங்கு பெறுவதற்கு நமக்கு உதவி செய்யும். எனவே இயேசுவை நம்புவோம். மன்னிட இயேசு மறுபடி வருவார், இதுதான் சத்தியமே. நோய்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே. இயேசுவை நம்புவோமே.
இதுதான் கண்ணதாசன் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடல். எனவே அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவை நம்புவோம், அவருடைய வழியில் நாம் நடப்போம். அவர் விட்டு சென்ற விழுமியங்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து சமாதானத்தின் தூதுவர்களாக, மகிழ்ச்சியின் தூதுவர்களாக, மக்களை எல்லாம் அன்பு செய்யும் தூதுவர்களாக மாற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. உங்களுக்கு என்னுடைய உயிர்ப்பின் வாழ்த்துக்கள். நன்றி. பெருவலியின் பெருமூச்சே உயிர்ப்பு. இறந்தபின் உயிர்க்கும் இரவா பறவையாக ஃபீனிக்ஸ் கருதப்படுகிறது. எரிந்த சாம்பலின் தொகுப்பு தோகையாக மாறியது. கரிந்த சிறகிலிருந்து கருணையின் சிறகுகள் முளைத்தன. உயர பறந்தது ஃபீனிக்ஸ் என்னும் இரவா பறவை. நாம் அனுபவித்த பாடுகளிலிருந்து கிடைக்கும் விடுதலையே உயிர்ப்பின் அடையாளமாக மாறுகிறது. வாழ்க்கையின் திருப்பு முனைகள் முள் முனையில்தான் நிகழ்கின்றன. வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லையே. உயிர்த்த இயேசுவின் பெருவிழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இயேசு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டதால் அவர் இந்த கஸ்டடிகளுக்கு ஆளானார். ஆனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கஸ்டடிகள் வரும்போது நாம் அதை வேதனையோடு அனுபவிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆண்டவர் ஏன் என்னை சோதிக்கிறார் என்று நினைக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இறைமகன் இயேசு சொடுக்குகளை தாங்கி நம்மை மீட்பார். நான் குருத்துவ மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குருத்துவ மாணவனாக படித்துக் கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளால் நான் முடங்கி போனேன். ஆனால் ஆண்டவர் என்னை விட்டுவிடவில்லை. என் வாழ்க்கையில் திசை மாற்றி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்தார். மனைவி பிள்ளையுடன் வாழ்ந்தேன். வெளிநாடுகள் சென்று வேலை செய்தேன். அங்கு நான் தீவிர பணியாளனாக, மறைக்கல்வி ஆசிரியராக பணி செய்தேன். மீண்டும் என் வாழ்க்கையில் சில சோதனைகள் ஏற்பட்டு சாட்டைகளால் சொடுக்கப்பட்டேன். ஆம், 6 மாத காலம் நடக்க முடியாமல் இருந்தேன். மீண்டும் ஆண்டவர் என்னை நடக்க வைப்பார் என்ற உறுதியான மனதுடன் ஜெபித்தேன். ஆண்டவர் என்னை நடக்க வைத்தார். இப்பொழுது நான் மீண்டும் தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் மறைக்கல்வி பணியாளனாக பணி செய்கின்றேன். கல்லில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை மட்டுமல்ல, உயிர்த்த இயேசுவின் ஆவி நம் மீது பொழியப்படும் என்ற நம்பிக்கையுடன் நம் வாழ்வில் பயணிப்போம். இறைவனுக்கு பணி செய்வோம். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நான் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய அருட்பணியாளர். என்னுடைய பணியின் ஒரு பகுதியாக நான் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளை சந்திப்பது வழக்கம். ஒருமுறை அப்படி ஒரு நோயாளியை சந்திக்க சென்றிருந்த பொழுது அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை இன்று உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு 4 முறை அவர் உடலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் மிகுந்த வலியின் கூடிய சிகிச்சைக்கு பின்பு அவர் மீண்டும் உயிர்ப்போடு உத்வேகத்தோடு இருப்பதை காணும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவரோடு கூட இருந்தவர்கள் கூட மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி உங்களால் 4 முறை இந்த சிகிச்சையை மேற்கொண்ட பின்பும் எப்படி உங்களால் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்க முடியும் என்று அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னது, நம்முடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றேன். ஒவ்வொரு சிகிச்சைக்கு செல்லும் முன்பும் நான் இதனை என் உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டுதான் நான் செல்கின்றேன். அதற்கு விளைவாக நான் இதனை உணர முடிகிறது என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் எத்தனை முறை விழுந்தாலும், எழ முடியாமல் எத்தனை ஆணிகளால் நாம் அடிக்கப்பட்டாலும் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை நமக்கு வழங்குகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உயிர்த்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பவளம் சமூக ஊடகத்தின் வழியாய் உங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்னார், என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின் செல்லட்டும் என்று சொன்னார். இன்னைக்கு மனித வாழ்வில் சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது. வாழ்க்கையில் இயேசுவுக்கு நடந்ததுன கசையடி, வசையடி, கசப்பான காடி, இந்த 3 ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உண்டு. ஆமீன். ஒரு மனிதன் கசப்பையோ வசவையோ இல்லை கசப்பான காடியோ வெறுத்தான் என்றால் அவன் உயிர்த்தெழுதலை காண முடியும். என் வாழ்க்கையில பலமுறை நான் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு வந்திருக்கிறேன். அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், இப்படி பல சூழல்கள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆயினும் இயேசு சொன்ன மாதிரி நான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு பொறுமையோடு சகித்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு என் இயேசு என் வாழ்வில் ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை கொடுத்தார். எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக உயர்வாக மேன்மையாக இருப்பதற்கு காரணம் நாங்கள் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்வில் கண்ணீர் இருக்கும், கதறல்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். இயேசு எனக்கு உயிர்த்தெழுதலை தருவார் என்று விசுவாசிங்க. நிச்சயமாக அது உங்கள் வாழ்வில் நடக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உயிர்த்த இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எங்கள் குழுவிலே மிக முக்கியமான ஒரு சகோதரர், மிக பண்பாளர், நல்ல ஒரு நற்செய்தி பணியாளர். அவர் யாருடைய சில ஆலோசனைகளையோ கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே அந்த காலகட்டத்திலே உண்ணாமல் உறங்காமல் அவர் அப்படி ஜெப முயற்சியிலே ஈடுபட்டார். ஒரு காலகட்டத்திலே அவர் சாலக்குடி தியான சென்டருக்கு தியானம் செய்வதற்காக சென்றார். அங்கேயும் அவர் ஒரு வாரம் எதையும் உண்ணவும் இல்லை, சரியாக உறங்கவும் இல்லை. ஒரு வாரம் முடிந்து அவர் திரும்பவும் மீண்டும் இங்கே வர வேண்டும் என்றால் அவர் வரவில்லை. ஆகவே அவருடைய சகோதரர் அதை அறிந்து என்னையும் அழைத்து கொண்டு நாங்கள் சாலக்குடிக்கு சென்றோம். அங்கே பார்த்தால் அவர் 2வது வாரத்திலும் உண்ணாமல் உறங்காமல் அங்கே அவர் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு மனக்குழப்பமான நலமில்லாத ஒரு நிலைமைக்கு அவர் சென்று விட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய அருளால் அந்த சகோதரர் மிகவும் நலமாக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தாரோ அதே போல இந்த சகோதரரும் மனம் நலம் குன்றியிருந்த அந்த பகுதியிலிருந்து அவர் விடுதலை பெற்றவராக இன்றைக்கு மனைவி பிள்ளைகளோடு மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பவுலடியார் சொல்வதைப் போல நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற எந்த சுமையையும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்திலே ஆர்வமாக ஓடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது சீமோன் என்னும் ஒரு மனிதர் அவருக்கு உதவி செய்தார். அதுபோல என் வாழ்வில் கிறிஸ்துவை அறியாதிருந்த நாட்களில் கிறிஸ்துவை அறிவதற்கு எனக்கு உதவி செய்த முதல் சீமோனாக நான் பார்ப்பது என் மனைவிதான். மேலும் ஆண்டவரை குறித்து அறியாதிருந்த என் வாழ்க்கையில் அவருடைய இறை வார்த்தையை சொல்லி ஜெப வாழ்வில் என்னை வழி நடத்துவதற்கு உதவி செய்த சீமோனாக நான் பார்ப்பது திருச்சிலுவைநாதர் ஜெபக்குழுவின் பொறுப்பாளர் சகோதரர் கிராசியஸ் அவர்கள். அவர் வழியாக ஆண்டவர் என்னுடைய அறியாமை என்னும் இருளை நீக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எத்தனையோ சகோதரர்கள் இந்த இறைப்பணியை செய்கிறார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சீமோன்கள் உதவி செய்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அது உங்கள் ஆசிரியராகவோ, உங்கள் மருத்துவராகவோ, உங்கள் பங்கு குருவாகவோ, உங்களுக்கு தெரிந்த அருள் சகோதரியாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் துன்பத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருத்தரும் சீமோன்களே. இன்றைக்கு இந்த உயிர்த்த நாளிலே எத்தனை சீமோன்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை நினைத்து அவர்களை நினைவு கூர்ந்து இந்த கிறிஸ்துவின் மகிழ்ச்சியான இந்த நாளிலே அவர்களோடு இணைந்து நாமும் உயிர்ப்பின் வல்லமையை அனுபவிப்போம். துன்ப வேளையில் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். நான் நோயின் பலகீனத்தில் இருக்கும்போது இதிலிருந்து விடுவிக்க யாருண்டுன்னு நான் வேதனைப்பட்ட நேரத்தில் திருச்சியை சேர்ந்த அன்னாள் சபையில் உள்ள குழந்தை சிஸ்டர் ஜபா அனுபவ பெற்ற திருச்சிலுவைநாதர் ஊழியத்தை பற்றி சொன்னாங்க. அதை வழி நடத்தின கிராசியஸ் பிரதரை சந்தித்தேன். அவங்க ஜெபித்த போது நான் ஏசப்பாவை பற்றி கொள்ளலை, ஏசப்பாவுக்குள்ள இருந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னை பற்றி கொண்டது. அந்த அனுபவத்தை நான் பெற்ற பிறகு தினந்தோறும் திருப்பலி கண்டு திருப்பலியின் மகிமையை நான் உணர்ந்து கொள்ள செய்தேன். அதன் வழியா அநேக இடங்களுக்கு சாட்சியாக கடந்து சென்றேன். மற்றவர்களும் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதின் வல்லமையை பெறணும்னு சொல்லி அவங்கள வழி நடத்த ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். ஆண்டவர் என்னையே கேட்டார். நான் என்னை முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணித்து இந்த ஊழிய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறேன். யோவான் 14:19 சொன்னது போல, நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள்னு சொன்ன வார்த்தையின்படி நானும் என் குடும்பத்தாரும் வாழ்றோம். இயேசுக்கே நன்றி. எல்லா துன்பங்களும் துயரங்களும் இறைவனின் பார்வைக்கு பட்டே வருகின்றன. எனவே அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் நம்மீது பதிக்கும் பார்வை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேலான மாபெரும் மாற்றத்தை ஒரு தாக்கத்துடன் நம்முள்ளே உருவாக்கும். நம் நிலை இறை நிலைக்கு மாறும். என் பேரு ஷாம்னி. கடந்த 2023
தூத்துக்குடியில் புரட்டி போட்ட ஒரு வெள்ளம் நடந்துச்சு. அதில் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2015 நாங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக நாங்கள் குடும்பம் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பிள்ளைங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிது. அதில் வந்து எங்களோட சேமிப்பு எல்லாத்தையும் அந்த ப்ராஜெக்டில் தான் நாங்கள் போட்டோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிட்டு, கேன்சல் ஆனோன்னு எங்களுக்கு 80 லட்சம் கிட்ட நஷ்டம் வந்துச்சு. அதில் வந்து எனக்கு 3 வாட்டி ஸ்ட்ரோக் வந்துட்டு நான் வந்து நல்லாவே ரெக்கவரியே ஆகலை. அதுக்குள்ளே இந்த பேரிடர், தீர முடியாத துன்பம்னா அவ்வளோ துன்பம். அதில் வந்து நான் வந்து இருக்க சொல்ல என்னை வந்து அருள் சகோதரிகள் அவங்க தான் என்னை வந்து நல்லா தேய்ச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபாதர் பெஞ்சமின் டிசோசா வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிலத்தை வந்து அவங்க வந்து போராடி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஜெரோஃபின் ஃபாதர், எங்கள் பங்கு ஃபாதர், என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது இப்போ அவங்க கூட தான் நான் இருக்கேன். முந்தியெல்லாம் ஆரம்பத்தில் வந்து என்ன நினச்சேன், கண்டிக்கிற கடவுள் நம்ம கடவுள் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப அன்பான கடவுள். எங்களுக்கு வந்து உணவு இல்லை, உடை இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் வீடே அழிஞ்சு போயிட்டு அந்த நேரத்தில் நாங்கள் அந்த நிற்கதியாக நின்னோம். அப்போது புன்னக்காயில் இறை மக்கள் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிது. நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். அதனால் கடவுள் வந்து தண்டிக்கிற கடவுள்லாம் கிடையாது, அன்பான கடவுள், ரொம்ப அன்பான கடவுள். ஒரு நிமிஷம் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் பேரிரக்கத்தால் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னது போல் எங்களை வந்து பேரிரக்கத்தால் அவங்க கடவுள் வந்து எங்களை மீட்டு எடுத்தாங்க. அந்த வெள்ளத்தில் வந்து நான் திரும்பவும் ஞானஸ்தானம் பெற்றோம், அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில் இடைப்பட்டு என்னை தூக்கி எடுத்த ஒரு சாட்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 1997 என் உயிர்க்குயிராக நேசிச்ச எங்கள் அம்மாவை நான் இழந்தேன். அதோட ஆண்டவர் மேலே உள்ள கோபம், அந்த ஒளியை விட்டு விலகி நான் இருளின் பாதையில் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த இருளின் பாதையில் பாவங்கிறது தெரியாமலேயே நான் பாவ வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் என் பிள்ளைங்களையும் அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அக்கா இதை பார்த்துட்டு, அவங்க திருச்சினாவை ஜபக்குழுவில் ரெகுலராக ஜபத்துக்கு போகிறவங்க, நீ போகிற வாழ்க்கை சரியில்லை, நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி வான்னு சொல்லி பல தடவை என்னை எச்சரித்தாங்க. நான் அதை காது கொடுத்து கேட்கல. 3 வருஷமாக எனக்காக பரிந்துரை ஜெபம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பின்னாடி தான் தெரியும். அந்த ஜெபத்தோட வல்லமையா, ஒளியின் வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியலையா, இல்லை இருளின் பாதிப்பு வந்து எனக்கு அதிகமாயிருச்சா, எனக்கு பெரிய குழப்பத்தில் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். 2 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், முடியலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3ஆவது தடவை நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ண போனாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, இவனை பழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி. அப்பவுமே எங்கள் அக்கா, உங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள், நான் ஆண்டவர் வந்து அவனுக்கு புதிய ஜீவனை கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொன்னாங்க. அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 3ஆவது நாள் இவன் செத்து போயிட்டாங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. 7ஆவது நாள் கடவுளோட கிருபையினால் என்னை வார்டுக்கு மாற்றினாங்க. அப்போ பிரதர் வந்து ஜெபிக்க வந்திருந்தாங்க. ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வார்டில் இருக்க முடியாது, லூஸ் மோஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். பிரதர் வந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கும் போது என் வாயிலிருந்து 3 கலராக ஆவி மாதிரி போச்சு. அப்போ ஜெபிச்சிட்டு இருக்கச்சிலே பிரதர் கேட்குறாங்க, உங்கள் உடம்புலேருந்து என்ன போச்சுன்னு. என் உடம்புல இருந்து இல்லை, என் வாயிலிருந்து 3 கலராக ஆவி போச்சுன்னு. அப்போ ஆண்டவர் இவனுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, இவன் உடம்புல இருக்கிற பிரச்சனை வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஜெபிச்சு கிளம்புன அடுத்த செகண்ட் எனக்கு லூஸ் மோஷன் போகிறது ஸ்டாப் ஆச்சு. எனக்கு ஒரு புது பலன் வந்துச்சு. ஒரு இருட்டான இடத்துலேருந்து வெளிச்சத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. என்னை என் படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்த என் ஒளியான தெய்வத்திட்ட தான் எங்கள் அம்மாவும் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் எங்கள் அம்மா இருக்காங்கிறத அப்போ நான் விசுவசித்தேன். வாழ்வது நான் அல்ல, என் இயேசுவே என்னுள் வாழ்கிறார். எனக்கு ஒரு புதிய வாழ்வை, புதிய ஜீவனை கொடுத்த என் இயேசுக்காக தான் என் வாழ்நாள் முழுவதும் வாழ்வேங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறந்த ஆண்டவர் இயேசுவின் உடலுக்கு நறுமண பொருள்கள் சாற்ற கல்லறைக்கு வந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவோ இறந்த நம்பிக்கைகள் அத்தனைக்கும் உயிர் கொடுக்க அவரின் உயிர்ப்பை அறிக்கையிடச் சொல்லுகிறார். தன் உயிர் மூச்சை சீடர்கள் மேல் ஊதி நற்செய்தியின் மகிழ்ச்சியை எடுத்துச் செல்ல பலம் கொடுத்து தூண்டுகிறார். என்னை காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற எதிர்நோக்கின் புரட்சியை தொடங்கி அனைத்தையும் புதியனவாக்கி கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் அவர் நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை தரும் துணிவை நம்மிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இறந்த 3ஆம் நாள் கல்லறையை பிளந்து அனைவரிடமும் உறவாடும் புதிய சாயலாய் வந்தவர் அன்பு செய்யவும் நம்பிக்கை கொள்ளவும் எதிர்நோக்கும் திசைக்கு ஒளியேற்றிக் கொண்டே இருக்கிறார். நம் உள்ளங்களில் புதியன படைக்கும் நல்லெண்ணங்களை ஒலிக்கச் செய்கிறார். அன்புக்கு கடிவாளம் இடவோ
நம்பிக்கைக்கு கல்லறை கட்டவோ யாராலும் முடியாது. இருளையும் அறியாமையையும் அகற்றும் நித்திய ஒளி இயேசு உலகெங்கும் வியாபிக்க அந்த ஒளியோடு இணையட்டும். இறைவா உமக்கே புகழ். அல்லேலுயா என்ற நம் வாழ்வின் ஒலி